வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிற அந்த அமைப்பை பொறுத்து உங்களோட ஜாதகத்தில் இந்த செவ்வாய் கொண்ட தன்மை, செவ்வாய்க்குண்டான தன்மை என்ன மாதிரி இருக்கிறதும், ஒரு பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் பகவான் முக்கியமாக கருதப்படுது. ஏன் கணவர் ஸ்தானமாகவே வருது. அப்போது ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரன் களத்திரக்கார கிரகம், ஒரு பெண் ஜாதகத்துக்கு கணவருக்கு களத்திரக்கார கிரகம் செவ்வாயாக கருதப்படுது. அப்போது அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு 7ஆம் அதிபதியும் பார்க்கணும், செவ்வாயும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். அப்போ இந்த 3 கிரகத்தையும் பார்த்து தான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை வரும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் பகவானை வைத்து அவங்களுக்கு உண்டான தைரியத்தையும் அந்த காரகத்துவத்தை வைத்து அவங்களுக்கு உண்டான அந்த செவ்வாய்க்கு உண்டான இடம் வாங்கிறது, மற்றபடி தொழில் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு இந்தந்த ராசியில் இருக்கும்போது செயல்படுது, அவங்களோட கோபத்தையும் தைரியத்தையும், ஒரு எதிரிகளாக இருந்தால் எப்படி அவங்க அதை மேட்ச் அந்த எதிரிகள்கிட்ட எப்படி அவங்க ஒரு செவ்வாயோட பலவீனத்தை பொறுத்து சமாளிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒருத்தருக்கு ஆழம் ஜாதகமாக இருந்து 7ஆம் அதிபதியே செவ்வாயாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களும் 12 ராசிகளை செவ்வாய் இருக்கும்போது அதோட பலன்களையும் இங்கே எடுத்துக்கலாம். மற்றபடி செவ்வாய் 12 ராசியில் இருக்கிறனால இந்த செவ்வாய் தோஷத்தையும் நம்ம இதில் கணக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பரிகார செவ்வாய்ங்கிற விஷயம் இருக்குது. மேசம், விருச்சிகம், மகரம், கடகம் இதில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, குருவோடு இருக்கிறது, சுக்கிரனோடு இருக்கிறது, இதில் ஒரு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட இந்த ராசியில் இருந்தும் இந்த ராகு, கேது, சனி பகவானோட செவ்வாயோட தொடர்புகள் வரும்போது கண்டிப்பாக அது தோஷத்தை கொடுக்குது. அதையெல்லாம் தாண்டி அந்த செவ்வாயோட திசை நடக்குது ஃபர்தராக. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நடக்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற திசையை தாண்டி அடுத்தது திருமண வாழ்க்கையில் செவ்வாய் திசை உங்களுக்கு வரப்போகுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னாலும் அந்த பரிகார செவ்வாயாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாயை தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும். ஸோ இந்த 12 ராசியில் செவ்வாய் எந்த அளவுக்கு பவராக இருக்குது, எந்த அளவுக்கு குணத்தை கொடுக்குது, இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற, நிலம் சம்மந்தப்பட்ட ராசி, காற்று சம்மந்தப்பட்ட ராசி, நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசி, உபய ராசி, இரட்டை ராசி, இரட்டைப்படை ராசி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் என்னென்ன தன்மையை உங்கள் ஜாதகத்தில் கொடுக்குது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கு இது பெண் ஜாதகர், பெண் பார்க்குறவங்க முழுக்க உங்களுக்கு களத்திரக்கார கிரகமே செவ்வாயாக வரனால இது உங்களுக்கு 80-90% இதை நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கணவரோட அமைப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ராசியில் செவ்வாய் இருக்கும்போது இந்த தன்மையிலையும் இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய கணவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம 7ஆம் அதிபதியும் பார்க்கணும். 7ஆம் அதிபதி எந்த ஸ்தான பலத்தில் இருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்கு, இதையும் கவனமாக பார்த்து தான் பதில் சொல்லணும். அதனால் நம்ம இந்த செவ்வாயை மட்டும் எடுத்து நம்ம கணவர் இப்படி தான் வருவாங்கங்கிறத எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக பெண்ணோட ஜாதகத்தில் குறிப்பிட்டு செவ்வாய் கிடக்கூடாது, பலவீனமாகக்கூடாது. இது நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்தனால சொல்கிறேன். யாருக்கு செவ்வாய் பலவீனமாக இருக்குது ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படின்னா உங்களுடைய தகுதி குறைவான, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவான ஒரு கணவர் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க அப்படின்ற சொல்ல வர்றேன். ஒருத்தருக்கு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்குது, செவ்வாய் வக்ரமாக இருக்குது, செவ்வாய் கிரகணத்தில் இருக்குது, அஸ்தங்கமாக இருக்குது, அப்படி லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த செவ்வாய் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் தனக்கு வரக்கூடிய கணவர் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் உங்கள் லக்னம் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக களத்திரக்கார கிரகன் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகுவோடவோ கேதுவோடவோ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆண் மகன் எப்படி இருப்பார்னா ஒரு பிடிவாதமாக எந்த விஷயத்தையும் தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயம், கோபம் நிறைந்த ஒரு பிடிவாதமான இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். இது அந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேதுவாக இருக்குது, செவ்வாய் கூட கேது இருக்குன்னா அவர் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, திருமண வாழ்க்கைக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக வாழக்கூடியவராக இருக்க மாட்டார். ஒரு தாம்பத்தியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு இருக்கோ
அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இதை குருவோ சுக்கிரனோ பார்க்கும்போது அதோட பலம் வந்து அதோட தோஷத்தோட பலவீனம் வந்து குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதே செவ்வாயோட சனி சேருது அப்படின்னா கண்டிப்பாக பகை கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் செவ்வாயோ சனியோ ஆட்சி உச்சமாக ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்களோட ஜாதகத்திலையும் அந்த ஒரு போராட்டமான திருமண வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இதுலேயும் வந்து குரு பார்வை சுக்கிரன் பார்வை இருந்தாலும் போராட்டத்தை மேனேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு அந்த திருமண வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ அந்த செவ்வாய் சனி, செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு இதோட இதில் இந்த கிரகங்கள் சேர்க்கை. இதில் செவ்வாய் புதன்கிறதும் ஒரு பகை கிரகம் தான் செவ்வாய்க்கு புதனுக்கும். அந்த புதன் கலத்திரக்கார கிரகமாக, அதாவது வந்து அந்த 7ஆம் அதிபதியாக புதன் வந்து அந்த செவ்வாயோடு இணையும் போது கண்டிப்பாக அதுவும் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேனே தவிர உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரொம்ப தாங்கக்கூடிய வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுதான் நீங்கள் வந்து எது அவராக வந்து என்ன சொல்கிறாரோ ஓகே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பர். நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணி உங்களுக்கு கீழே அவர் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஏன்னா செவ்வாய் ராகு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அதிகாரம் பண்ணுற வீட்டுக்காரர் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் அதிகாரமாக அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்து அப்படின்னா அந்த செவ்வாய் ராகு இருந்து உங்களோட லக்னாதிபதியும் வந்து நட்பு கிரகமாக இருந்து அது கூட இருக்கும்போது இன்னும் வந்து ஒரு டார்கெட் பண்ணி கொண்டு போவீங்க. ஒரு நேரம் உங்கள் பேச்சை கேட்கலனாலும் கூட ஒரு நேரம் உங்கள் பேச்சு கேட்பார். ஏன்னா ரெண்டுமே வந்து நட்பு கிரகமாக இருக்குது. உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு துலா லக்னம்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு செவ்வாய் ராகு இருக்குது. பெண் ஜாதகத்தில் வந்து துலா லக்னம், சுக்கிரன் வந்து லக்னாதிபதி, செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவர் பிடிவாதக்காரராக இருந்தாலும் செவ்வாய் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிரன் செவ்வாயை பார்க்கும்போதோ சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கும்போதோ ஜாதக கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேரம் அவர் வந்து என்னடா கோபத்தை காமிச்சாலும் ஒரு நேரம் உங்களுக்கு சரணடைஞ்சிருவாங்க. உங்களோட பேச்சை கேட்கக்கூடிய மனிதராக இருப்பார். ஏன்னா சுக்கிரனோட செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. பட் இது இருக்கிறனால இந்த பாயிண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து இப்படி பாதிக்குங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. பட் இதுவும் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து மேசத்தில் இருக்கிறாரு. உங்களோட செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கார். ஒரு ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அது நெருப்பு ராசியே இருக்கும் பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப துணிவு நிறைந்தவராக இருப்பார், தைரியசாலியாக இருப்பார், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பார். கோபம்னு ஒரு விஷயம் வந்தால் வந்த மாதிரி இருக்கும், முன்கோபம் இருக்கவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் வந்து சூரியனோட சாரமோ இல்லை சூரியன் செவ்வாயை பார்வை ஒரு சில விஷயங்கள் 5-9 தொடர்புகளை இருக்கும்போது சூரியனோடு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த தொழிலில் இருக்கிறதுக்கு அரசாங்க தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ செவ்வாய் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா மேச ராசியில் இருக்கும்போது நெருப்பு சம்மந்தப்பட்ட தன்மையில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து அதிகாரமாக பேசக்கூடாது. அன்பாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொன்று இவங்க வந்து மேசத்துலேயே வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் தன்னோட உடலுக்கும் சரி தன்னோட அதாவது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா வந்து உடற்பயிற்சியில் அதிக ஈடுபாடு இருக்கிற யோகா பண்ணுறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தன்னோட உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது மனசையும் சரி இதெல்லாம் வந்து ஈடுபாடு வந்து அதில் வந்து தீவிரமாக வச்சுக்குவார். அதோட ஆர்வம் அதில் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரிஷப ராசியில் வந்து செவ்வாய் இருக்குது. அது வந்து நிலத்தன்மையை குறிக்கிறதா இருக்குது. இன்னொன்று வந்து இது ஸ்திர ராசி. மேச ராசி வந்து சரராசி. அப்போ ஸ்திர ராசியில் வந்து இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பொறுமை இருக்கும். அதை நிர்வாக திறமையும் இவங்கக்கிட்ட நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் இன்னொன்று வந்து சுக்கிரன் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அதுதான் அப்போ வந்து தனக்கு வரைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் வந்து ரொம்ப வந்து
ஹாப்பியாக இருக்கணுங்கிற மைண்ட் செட் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். லக்ஸுரியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை, ஆடம்பர பிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த கால்நடை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பயணங்கள் போகிறது, இந்த ரொம்ப தூரமாக தான் வந்து பயணங்கள் டிரைவிங்கில் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கிறது. அதே லக்ஸுரியான வண்டி வாங்குறது, காரில் ரொம்ப தூரம் வந்து பயணங்கள் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட கோபங்கள் இருந்தாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் கோவப்படுவாங்க. தைரியம் ஆல்ரெடி இருக்கும். பட் மேசத்தை விட ரிஷபத்துக்கு தைரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரிஷபராசியில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா வந்து மற்றவங்களை சங்கடப்படுத்த மாட்டார். எப்போவுமே வந்து மற்றவங்கக்கிட்டையும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்களையும் வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற அந்த தன்மை அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இது வந்து உபயராசியிலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று ராசியாகவும் கருதப்படுது. அப்போ வந்து இவங்கக்கிட்ட வந்து மனிதநேயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சஞ்சல புத்தியும் இவங்கக்கிட்ட இருக்கும். விட்டு கொடுத்து போகிற தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் வந்து பழகுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து ஈஸியாக இவங்க கேதர் பண்ணக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு வியாபார விஷயமாக, ஒரு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து கணக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த செவ்வாய் வந்து புதன் வீட்டில் மிதுனத்தில் இருக்கவங்க வந்து ஒரு நீதித்துறை, ஒரு ஜட்ஜு, வக்கீல், இந்த மாதிரி இதில் இருக்கிறவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாயோட கேது இருக்கிறாரு, இல்லை அங்கே வந்து சனியும் கேது சேர்ந்துருந்தா ஜட்ஜ் சம்மந்தப்பட்டது, நீதிபதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் ஜோதிடர் சம்மந்தப்பட்ட துறையிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடரை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த மிதுனத்திலையும் கண்ணிலையும் வந்து இந்த செவ்வாய் இருக்கிறவங்க வந்து அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ புதனோட காரகத்துவம் எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நாலேஜை வந்து பேசுது. அப்போது வந்து மிதுனத்தோடு வந்து செவ்வாய் இருக்கும்போது வந்து வியாபார சம்மந்தப்பட்டதும் நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் வந்து இங்கே இருக்கிற செவ்வாய் வந்து இருக்கக்கூடியவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து கடகத்தில் செவ்வாய், இது நீர் ராசியாக இருக்குது, சரராசியும் கூட. அப்போ இவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஒன்று தன்னை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஏதாவது பேசிட்டாங்க, ஒரு தாழ்த்தி யாரை பேசிட்டாங்கன்னா இவங்களால் தாங்க முடியாது. ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசின்னு சொன்னிங்கன்னா அது வந்து கடகராசி தான். இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்தால் உடனே பொங்கி வர்ற கோபம் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். இவங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாசத்துக்கு ரொம்ப வந்து இயங்கக்கூடியவங்க, நம்ம ஆல்ரெடி முன்னையே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த செவ்வாய் அந்த இடத்துல நீசமாக வேற ஆகுது. அப்போ என்ன ஆகுனா வெளிப்படையாக வந்து எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயத்தை வந்து இவங்ககிட்ட நெகட்டிவ் வச்சுக்குவாங்க. மற்றவங்களோட தன்மையை வந்து என்னென்ன உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க, வெளிப்படையாக அவங்களால காட்ட முடியாது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சங்கடத்தை எல்லாமே வந்து தனக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுனால வந்து வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட இது உங்கள் பிரச்சனை இதுதான் சொன்னால் தான் தெரியும். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் என்னாங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாள் வந்து அப்படி பஸ்ட் ஆகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உடைப்பாங்க. அதுதான் வந்து இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு. ஏன்னா வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நேரம் கோவம் ஒன்று வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவாங்க. அந்த தன்மை இவங்ககிட்ட இருக்கனால எப்போவுமே வெளிப்படையாக இவங்ககிட்ட வந்து பேசுகிறது வந்து இருந்தால் பிரச்சனைகள் வராது. இந்த டிப்ரெஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் கூட வந்து இந்த ராகு கேதுலாம் வந்து கடகத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நேரம் வந்து இவராக இப்படி பண்ணிட்டாரு, இவராக இப்படி கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் நம்ம யோசிப்போம். பார்த்திங்களா? அவங்களாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அமைதிக்கும் அமைதியாக இருப்பாங்க. பிரச்சனைன்னு வந்தால் ஒரு நேரம் வந்து உடஞ்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ இந்த மாதிரி வந்து செவ்வாய் கடகத்தில் இருக்கிறவங்க வந்து எந்த விஷயத்தையும் வந்து எப்போவும் வந்து கொஞ்சம் ஃப்ராங்காக வந்து எடுத்துகிட்டு வெளிப்படையாக பேசிட்டாங்கன்னா மனசளவில் வைக்காமல் இருந்தாலே வந்து அந்த டிப்ரெஷன் ப்ரெஷருங்கிற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இவங்ககிட்ட தைரியம் இருக்கும். ஆனால் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட மாட்டாங்க. ஆனால் எந்த டைமில் காட்டுவாங்கிறது இவங்களுக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து உறவுக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் இவங்க நம்பிக்கை துரோகம் நிறைய அடைவாங்கன்னு சொல்கிறேன். இந்த நம்பிக்கை துரோகம் நிறைய அடையிறனாலே வந்து பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். மற்றவங்ககிட்ட வந்து எப்போவுமே பழகிறப்ப வந்து எப்படி யாருக்கிட்ட என்ன மாதிரி பேசணுங்கிறது மட்டும் இவங்க இருந்துக்கிட்டால் போதும். பிரச்சனைகள் பெருசாக வந்து வராது. அளவுக்கு அதிகமாக ஒருத்தரை நம்பி ஏமாறக்கூடிய
அமைப்பும் இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? அடுத்தது வந்து சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா இது நெருப்பு ராசின்னு சொல்லியிருக்கோம். ஸ்திரத்தன்மை கொண்டது. சுதந்திர மனோபாவம் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். நிர்வாக திறமை உறுதியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதிகார தோரணை இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்கும். கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து தனக்கான விஷயத்தை வந்து கௌரவத்தை வந்து சேர்த்திக்குவாங்க. நம்ம இப்படித்தான் சொசைட்டியில் இருக்கணும், நம்ம சமூகத்தில் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்போ இவங்கக்கிட்ட வந்து பேசி நெருங்கிறதுக்கும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் யோசித்து பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதில் சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாமே இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து கோவிலில் தர்மஸ்தானம் சொல்கிறக்கூடிய விஷயமெல்லாம் வந்து நடத்தக்கூடிய தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட இருக்கிறனால இந்த செவ்வாய்க்கு அந்த அதிகார வர்க்கம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி அந்த செவ்வாய் வந்து சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி, அது 5-9 தொடர்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக சூரியன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறது, அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது கன்னியில் செவ்வாய் வந்து இரட்டைப்படை ராசின்னு சொல்லியிருக்கோம். இவங்ககிட்ட எப்பவுமே 2 குணம் இருக்கும். மிதுனத்தை விட கன்னிக்கு வந்து புதன் அந்த இடத்துல உச்சமாகிறாரு. ஸோ ஆட்சி உச்சம் கணக்கு வரட்டு உபயராசியாகவும் அது இருக்குது. இவங்ககிட்ட கொஞ்சம் சுயநலம் இருக்கும். எப்பவுமே கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு சுயநலம் இருக்கும். அது தப்பு கிடையாது. இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாரும் சுயநலம் பண்ணாதாங்க முன்னேறவே முடியும். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்க்குறது தப்பு கிடையாது அல்லவா? ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அந்த கன்னிக்கு அந்த தன்மை இருக்குது இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுக்குற மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். அது வந்து இதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட அதிகாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்களோட பிரச்சனைக்கு வந்து பெருசாக வந்து இவங்க தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இதில் வந்து ஆசிரியராக இருக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. எழுத்தாளர், இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து இவங்க தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும். கணவர் நல்ல ஒரு அழகான தன்மை, இல்லை அந்த ஆணுக்கு வந்து 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்குன்னா பெண்ணாக இருந்தாலும் இளமை தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். புதனாக இருக்கிறனால நல்ல அறிவாளித்தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த புதனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த கண்ணியில் அடங்கியிருக்கனால புதன் அந்த இடத்துல உச்சம் பெறனால இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அங்கே பகை கிரகமாக இருந்தாலும் கூட வந்து கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது, ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை வந்து திருப்பி அதாவது கமிஷன் பேஸில் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த தரகர் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து இந்த கண்ணியில் வந்து செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, இந்த செவ்வாயை கண்ணியை பார்த்தாலும் சரி, கண்ணில் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீடு இடம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு மோஸ்ட்லி இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த துறையில் இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்குது அப்படின்னா காற்று ராசி சம்மந்தப்பட்டது சரராசியாகவும் இருக்குது. ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. துணிச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஒரு நகை வியாபாரம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. நகை சம்மந்தப்பட்டதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதில் வந்து பெண் வீடாக இருந்து சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்குது, துலாத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா வந்து வட்டி தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க அந்த ஆண்மகன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த உங்களுக்கு வந்து துலாமே வந்து அங்கேயே வந்து செவ்வாய் வந்து நட்பு கிரகமாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு இணக்கமான அமைப்பு இருக்கும். 2 பேர் கூட்டு தொழில் பண்ணுறது, தொழிலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணுறது எல்லாமே வந்து இந்த துலாத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கலைத்துறையில் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆடம்பரமான வீடு கட்டுறது, ஏன்னா செவ்வாய்னா கமிஷன், உங்களுக்கு கட்டடக்கலையும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கனால அந்த துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், லக்ஸுரியான வீடு கட்டுறது, அதில் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இவங்க கிட்ட வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை உடனே வந்து அதை விட்டுட்டு அடுத்தது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆகக்கூடிய தன்மையும் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து நட்பு கிரகமாக இருக்குது. அதனால் அதிகப்படியான கோபம் இந்த இடத்துல வந்து அவங்க காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா?
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால வந்து தாம்பத்திய வாழ்க்கையிலும் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுக்கிரனும் செவ்வாயும் பலமாக இருந்துச்சு அப்படின்னா, பலவீனம் இல்லாமல் பலமாக இருந்து செவ்வாய் வந்து எந்த விதத்திலும் வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னா நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் கூட ராகு கேது சனி பகவான் சம்மந்தப்படாமல் இருக்கணும் துலாத்தில் இருக்கும்போது. இதையும் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து விருச்சிகத்தில் செவ்வாய் நீர் ராசி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல இருக்குது. இவங்க வந்து உடல் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து கட்டுக்கோப்பாக இருந்தால் மனசு கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே சந்திரன் நீசமடைகிறாரு. அப்போது ஒரு உறுதியாக ஒரு நிர்வாக திறமை இதெல்லாமே இருக்கும். உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே அந்த இடத்துல ஒருத்தருக்கு விருச்சிக ராசியாக இருக்குது அப்படின்னாலும் சரி, அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் சந்திரன் சம்மந்தப்படாமல் இருந்துச்சுன்னா ஓகே. சந்திரன் அங்கே சம்மந்தப்பட்டுச்சுன்னா மனம் பலகீனமாக இருக்கும். சந்திரன் சம்மந்தப்படாமல் செவ்வாய் மட்டும் இருக்குது அப்படின்னா மனம் தைரியமாக இருக்கும். மறைமுகமான விஷயங்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட ரகசியம் இருக்கும். இந்த ரகசியத்தை இவங்ககிட்டேருந்து வெளியே வாங்கவே முடியாது. ஏன்னா காலப்புருஷ தத்துவருக்கு 8ஆம் ராசி வந்து விருச்சிக ராசி அப்படிங்கிறப்ப வந்து இந்த செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நிறையா மறைமுக ரகசியங்கள் இருக்கும். வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லலாம், அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட அந்த மறைமுகமான தன்மை அதிகமாக இருக்கிறனால வந்து இவங்களை பற்றியும் நிறைய விஷயம் வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. மறைமுகமான எதிரிகளை வந்து கையாளுவாங்க. நேருக்கு நேர் இவங்ககிட்ட மோத முடியாது. மறைமுகமான எதிரிகள் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருப்பாங்க. அதை வந்து இவங்க எப்படி பார்க்கணுங்கிறது வந்து மறைமுகமாக வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இவங்ககிட்ட நிர்வாக திறமையும் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களும் கோபம் வெளிப்படுத்துவாங்க. அந்த கோபமெல்லாம் வந்து சடனாக தான் கோபம் வரும். உடனே வந்து யோசிச்சுலாம் கோவப்பட மாட்டாங்க. விருச்சத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து சடனாக தான் கோவம் வர மாதிரி இருக்கும். மறைமுகமான நோய்கள் இவங்களுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து தனுசுல செவ்வாய் இருக்கிறத வந்து நெருப்பு ராசியில் செவ்வாய் இருக்குது. இவங்க எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்க தன்மை இருக்கும். ஒரு மனசஞ்சலமும் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்கிறதா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரத்தன்மையாக அவங்ககிட்ட அந்த அட்வைஸ் பண்ணுற தன்மையும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து இவங்கள தான் கூப்பிடுவாங்க. கரெக்டாக இருக்கும், நீங்கள் பேசுங்க, உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் பேசினா கரெக்டாக ஆஃப் ஆவாங்க அப்படிங்கிற தன்மை எல்லாமே இந்த தனுசுல செவ்வாய் இருக்கிறவங்ககிட்ட வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்க பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து சுமூகமாக நியாயமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆன்மீகம் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வங்கி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து குருனாலே ஆசிரியர், ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியர், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிடி மாஸ்டர் அப்படிலாம் சொன்னிங்கன்னா அந்த செவ்வாய் வந்து தனுசில் இருந்தார். அந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்ம குணம் தர்ம சிந்தனை நிறைந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ குரு அப்படின்னாலே வந்து ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வந்து ஒரு வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தன்மை, கரெக்டாக கால்குலேட் போட்டு வேலை செய்கிறவங்க, ஒரு கணக்கு பார்த்து தான் வந்து ஒரு பொருளை வாங்கலாமா, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்து எல்லாமே இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பேசி ஜெயிக்கிறது கஷ்டம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புரியும். ஏன்னா செவ்வாய் வந்து தனுசில் இருக்கிறதுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. மூலத்திருங்கோணம் வீடாக இருக்குது தனுசுக்கு குரு. ஸோ அப்படி இருக்கும்போது செவ்வாய் குரு அங்கே இடத்துல இருந்தது அப்படின்னா சிறந்த ஒரு நிர்வாகத்தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். ஆளுமை தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் அங்கே அடைகிறாரு செவ்வாய். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உச்சமாக இருக்கிறனாலே சொல்ல வேண்டாம். அந்த உச்சம் வந்து என்னென்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுறது, சடனாக வந்து பிரச்சனை வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்போ மகரத்தில் செவ்வாய் இருக்கனால வந்து ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பிரச்சனையும் அதிகப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ இவங்க வந்து பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பொதுவாகவே இந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து அதிக கஷ்டப்பட்டு தாங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. நிறைய இப்போ உங்களுக்கு விருச்சி லக்னமாக இருக்கட்டும், அவங்கள எடுத்த உடனே உங்களுக்கு வந்து செவ்வாய் உச்சமனுக்கு நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்களே தவிர ஈஸியாக முன்னேற்றம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக நிறையா பார்த்தனால சொல்கிறேன். அப்படி இருப்பாங்க. ஆனால் வந்து நல்லா வந்துடுவாங்க. அந்த நல்லா வர்றதுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சு தான் அவங்க மேலே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அந்த துணிச்சல் தான் வந்து தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு துணிச்சல் வந்து தேவையில்லை, பொறுமை தான் வேணும் அந்த இடத்துல. அதை வந்து எப்போவுமே இவங்க கடைப்பிடிக்கிற ரொம்ப நல்ல விஷயம். கட்டட சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த சுரங்கங்கள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் தான் வந்து வீட்டில் இருக்கிறனால வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கனரக தொழில் சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து பணிபுரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறது. கும்பத்தில் வந்து காற்று ராசியாக இருக்குது, ஸ்திர ராசியாகவும் இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து மனித நேயம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா வந்து சனி அங்கே வந்து மூல திரிகோணத்தில் வந்து இருக்கிறாரு, அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து மனித நேயம் அதிகமாக இருக்கும், நிர்வாகத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆராய்ச்சிகள் தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லாப நோக்கத்தோடு தான் இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வியாபார விஷயமாக பேசுகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கும். தைரியம் அதிகமாகவே இருக்கும், அதில் வந்து குறைச்சலெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே வந்து இவங்களோட விஷயத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் தைரியம் இருந்தாலும் இவங்கக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளே தான் வச்சுக்குவாங்க. ரொம்ப அளப்பரிய வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்களோட விஷயத்தை நீங்கள் வெளியே வந்து கண்டுபிடிக்கிறதும் சரி, உணர்தல் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கும்பம்னாலே வந்து ரொம்ப வந்து தன்னையை பற்றி புகழ்ந்திக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கேட்டகரியில் இவங்களாம் இருக்கிறவங்க. ஸோ இவங்கக்கிட்ட கோவம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறதுல வெளியே தெரியாது, ஆனால் காட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக காட்டுவாங்க. அதுதான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்கக்கிட்ட சம்பாதிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும், வேகமாக சம்பாதிக்கணும், நிறையா சீக்கிரம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகணுங்கிற அந்த அமைப்பு, அந்த தன்மையும் அந்த ஆர்வம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மீனத்தில் செவ்வாய். மீனத்தில் செவ்வாய் இருக்கிறனால வந்து இந்த நீர் ராசியாக இருக்குது, உபயராசியாகவும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து இவங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே வந்து வேலை செய்கிறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே குருவோட காரத்துவம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து குருவோட காரத்துவம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நீதி சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் இருக்கும்போது அங்கேயும் இவங்களோட தன்மை அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் ராசியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மீன ராசியாக இருக்கனால வந்து எப்போவுமே வந்து இரவு நேர தூக்கத்தை வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தூங்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமாக பண்ணுறது, ரொம்ப தூர பயணங்கள் மேற்கொள்கிறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா 12ஆம் இடங்கிறத வந்து நம்ம தாம்பத்திய வாழ்க்கையும் குறிக்குது. ஸோ இந்த செவ்வாய் வந்து எல்லாருமே இந்த 12ஆம் ராசியில் மீனத்தோட தொடர்பு கொள்ளும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளியூர் சம்மந்தப்பட்டது, மோஸ்ட்லி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து துறையில் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த செவ்வாதசையே நடக்குது அப்படின்னா அந்த மீனத்தோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் அவங்க வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அல்ல வெளியூரை விட வெளிநாடு தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்து ரொம்ப தூர பயணம், ரொம்ப தூர தள்ளி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே வேலை செய்கிற ஒரு ஆண்மகனாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அங்கே வேலை செய்கிற ஒரு கணவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொதுவாகவே இந்த தனுசு ராசி இல்லை மீன ராசி குருவோட ராசியில் வந்து செவ்வாய் இருக்கும்போது மற்றவங்க பார்வைக்கு இவங்க வந்து மற்றவங்களை பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்பு, பாசம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பார்வையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தனுசில் இருக்கிறவங்களுக்கும் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே பொதுவான விதிகள் தான். இதை வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னா இந்த தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் உங்களுக்கு கணவராக வருவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த தன்மையெல்லாம் இருக்கும், இந்த ராசியில் இருக்கிறனால, செவ்வாயாக இருக்கிறனாலன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான விதிகள். இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு பலவீனத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.